இயேசுவின் தலைமையில் புதியதொருலகம் அமைந்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவை நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவை நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழி பயணத்தை தொடர்ந்திடுவோம், வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைந்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் இன்னல்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணமான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்டவும் மக்கள்
உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீரா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசித்தியாவிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். Alleluia, 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 Alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 14. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழுமிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இம்மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தை நம் மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் உள்ளம் எதை குறித்து கலக்கம் அடைந்திருக்கிறது? நாம் எதற்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? நாம் எதை நினைத்து ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம்? நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்தா? நம்முடைய மகன் மகள் திருமணத்தை குறித்தா? தங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற கவலையை குறித்தா? ஐயோ, இந்த நோய் எனக்கு வந்துவிட்டதே, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு தாங்க முடியாத இந்த நோய் வந்துவிட்டதே என்பதை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வீட்டை குறித்து யாராவது நமக்கு பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ என்று நம்முடைய உள்ளம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறதா? அல்லது ஒழுக்கமற்று திரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையினுடைய மனமாற்றத்திற்காக நம் உள்ளம் தவிக்கிறதா? எப்பொழுது பார்த்தாலும் குடித்துவிட்டு வந்து பொறுப்பற்ற நிலையிலே குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கணவனை குறித்து நம் உள்ளம் கலங்கி இருக்கிறதா? நீதிமன்றத்திலே இருக்கின்ற வழக்கை குறித்து நம் மனம் கலங்கப்பட்டிருக்கிறதா? அல்லது சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்முடைய உள்ளம் கலக்கம் கொண்டிருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எதற்காக என்னுடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறது? அப்படி கலங்கி போயிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய இந்த வார்த்தை தான் நமக்கு ஆறுதல், இந்த வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களை நான் என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இது மரணத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கின்ற ஒரு நிலையான வாழ்வை குறித்த வார்த்தைகளாக இருக்கிறது. நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லும் போது ஒரு நம்பிக்கையான வார்த்தை தான். இன்றைக்கு இந்தியாவில் இந்த பெருந்தொற்று காரணமாக அச்சப்பட்டு போய் திணறிக்கொண்டு செய்வது அறியாது
பிணங்களை எல்லாம் குவியல் குவியலாக போட்டு எரித்துக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்கிற இந்த வார்த்தை மரணத்திற்கு பிறகு இறைவன் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிற நிலை வாழ்வை குறித்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அவர்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு உண்மை எது, பொய்மை எது, நேர்மையானது எது, அநீதியானது எது என்பதை சொல்லிக் கொடுக்கிற தந்தையாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்வாக, வாழ்வின் ஆதாரமாக இருப்பவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. ஒரு மகள் 42 வயது இருக்கும், கடுமையான இரத்தப்போக்கு, மருத்துவரை சென்று சந்திக்கிறார், மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறார். அப்பொழுது கூட குணமாகவில்லை. மீண்டும் மீண்டுமாக பல்வேறு மருத்துவர்களை சென்று சந்திக்கிற நிலையில் ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், உங்களுடைய வயிற்றிலே ஏதோ ஒரு கட்டி போன்ற அமைப்பு இருக்கிறது, எனவே முறையாக நீங்கள் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இந்த மகளுக்கு பயம் வந்து விட்டது. ஸ்கேன் எடுப்பதற்காக போகிறார். ஸ்கேன் எடுத்து கொண்டு வருகிறார். வயிற்றில் அது ஒரு புற்றுநோய் கட்டியாக இருக்குமோ என்கிற கவலை கண்ணீரோடு என்னிடத்திலே நேரடியாக வருகிறார். ஃபாதர், மருத்துவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், என்னுடைய உள்ளம் கலங்கி போயிருக்கிறது, வேதனையில் இருக்கிறேன், கடந்த ஒரு வாரமாக சரியாக உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, அழுகையோடு இருக்கிறேன், என்னுடைய வயிற்றில் கேன்சர் கட்டி இருக்குமோ என்கிற கவலை இருக்கிறது ஃபாதர் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லி, ஃபாதர் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக சிறப்பாக ஜெபியுங்கள், என்னுடைய எதிர்காலத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த நோய் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி என்னிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். அவர் அவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் அவருக்கு ஆறுதல் தேறுதலை கூறி, அம்மா கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், மருத்துவரை சென்று மீண்டும் சந்தியுங்கள், நம்பிக்கையோடு போங்கள், மீண்டும் நலமோடு திரும்பி வருவீர்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அந்த மகளும் நம்பிக்கையோடு போனார்கள். ஸ்கேன் ரிப்போர்ட்டை திறந்து பார்த்தபோது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று அந்த மருத்துவர் சொன்னபோது அன்பிற்குரியவர்களே பெரும் மகிழ்ச்சியோடு அந்த மகள் திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். உள்ளம் கலங்கி போன நிலையிலே வருத்தத்தோடு வேதனையோடு உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த மகளுடைய வாழ்வு புது வாழ்வாக மாறியது. கிறிஸ்துவுக்குள் அவர் எப்பொழுது தன் முழுமையான நம்பிக்கையை வைத்தாலோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் அவர் நலத்தை பெற்றுக்கொண்டால், சுகத்தை பெற்றுக்கொண்டால், குணமானால். அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த இயேசு ஒருவரே நமக்கு அடைக்கலம், இந்த இயேசு ஒருவரே நமக்கு ஆறுதல் தேறுதல் என்கிற நிலைக்கு இப்பொழுது நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகிறது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். முதல் வாசகம் சொல்லுகிறது, இயேசு எவ்வாறு நமக்காக பலியானார். அவர் நேர்மையாளராக, நீதிமானாக, பாவம் இல்லாதவராக இருந்த போதும் கூட அவரை கொலை செய்தார்கள், சிலுவை மரத்தில் ஏற்றினார்கள், சிலுவையில் ஆணியால் அறைந்து அவரை கொன்ற நிலையிலும் கூட ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார், மாண்புடன் உயிர்த்தெழச் செய்தார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நற்செய்தி. இந்த உயிர்த்தெழுதல் சீடர்களுக்கு புது உற்சாகத்தை கொடுத்தது, ஊக்கத்தை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது. தளர்ந்து போயிருந்த நிலையில், சோர்ந்து போயிருந்த நிலையில், கலக்கமுற்றிருந்த நிலையில், அச்சத்திலும் பயத்திலும் திகிலிலும் இருந்த நிலையிலே அவர்களுக்கு புது உற்சாகம் பிறந்தது இயேசுவினுடைய உயிர்ப்பு என்கிற நற்செய்தியில். அந்த நற்செய்தியினுடைய சாட்சிகளாக அவர்கள் வாழ முன்வந்தார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் அந்த சாட்சியாகத்தான் என்று இறைவன் முன்பாக நிற்கிறோம். இறைவன் நம்மையும் அதே சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார் ஆண்டவர். ஆமீன்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராய் இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே,
புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்களாய், அர்ப்பணம் செய்தவர்களாய் சிறப்பாக இந்த ஜெபத்திலே கரங்களை கூப்பி உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுவோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம்.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, எங்களை தேறுதல் படுத்துகிறவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நற்கருணை நாதரே, தாவீதின் மகனே, உம்மை போற்றுகின்றோம் அப்பா, உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், முழுமனதோடு யாவருமாக இணைந்து உமக்கு ஆராதனை செய்கின்றோம். இதோ இந்த ஆராதனையின் வழியாக என் அன்பு உள்ளங்களே, அன்பு இதயங்களே, ஆண்டவரிடம் நாம் உருக்கமாக வேண்டி செபிக்க இருக்கிறோம். இந்த 10 நிமிடங்கள் இறைவனோடு நாம் செலவிடுகின்ற பொன்னான தருணங்களாக இருக்கிறது. டெல்லியிலும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் இந்த வட மாநிலங்களிலெல்லாம் இன்றைக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. இந்தியாவில் வாழ்கிற மக்கள் ஆதரவு இன்றி அனாதைகளாக கொத்து கொத்தாக மடிந்து போகின்ற நிலையை ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே இவ்வேளையிலே உருக்கத்தோடு வேண்டி ஏங்கி நிற்கிறோம் அப்பா. கவலை கண்ணீரோடு உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குரலுக்கு நீர் செவி சாய்த்து உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையான அருட்கரத்தினால் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை நீர் தொடுவீராக தகப்பனே, தொடுவீராக ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்திற்காக இதோ நாங்கள் உருக்கத்தோடு உம்மிடம் பாடி செபிக்கின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். நீ தொடுவாய் இயேசுவே, நோய்களையே இயேசுவே, ஆசீர்வதிப்பா இயேசுவே, மீட்பு பெறுவே இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவரை ஆராதனை செய்கிற இவ்வேளையில் இதோ இந்திய மக்களுக்காக துயரத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கவலையிலும் கண்ணீரிலும் உள்ளம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நம் நாட்டு மக்களுக்காக உருக்கத்தோடு நாம் செபிக்க இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, உருக்கத்தோடு வேண்டி நற்கருணை நாதருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக நாம் வேண்டி செபித்து மக்கள் இந்த கொடுமையான கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக, மீட்பு பெறும்படியாக, சுகம் பெறும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு நாம் பாடி செபிப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று பாடுவோம்.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உற்றார் உறவுகளின்றி தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உருக்கத்தோடு பாடி ஜெபிக்கிறது. அவருடைய கருணைக்காக, இரக்க பெருக்கத்திற்காக, ஆறுதல் தேறுதலுக்காக இதோ அவரை நோக்கி கூக்குரல் எழுப்பி ஜெபிக்கிறது. நாமும் இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நெஞ்சின் மோகங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள், நெஞ்சின் மோகங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். மருந்துகள் இல்லை, வென்டிலேட்டர் இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, படுக்கைகள் இல்லாமல் மக்கள் ரோட்டோரங்களிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற மரண ஓலம் கேட்கிறது. பிணங்களை அடக்கம் கூட செய்ய முடியாத நிலையிலே அவலமாக காட்சி அளிக்கிறது. வீதிகளில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிற இறந்தவர்களுடைய சடலங்களை கண்டு மக்கள் அழுகின்ற வேளையில் அதிகரிக்கின்ற உயிரிழப்புகள் இந்தியாவே இன்று திணறிக் கொண்டிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீராக, எங்கள் மீது கருணை கொள்ளுவீராக. அப்பா, சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், வேதனை யாருக்கு புரியும். இறந்து போன பிணங்களை எரிக்கவோ புதைக்கவோ இடமில்லாமல் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி எல்லாவற்றையும் எரிவூட்டுகிற வேளையிலே ஒரு தாய் தன் மகனை தேடி வருகிறார். அந்த பிணங்களை புரட்டி புரட்டி பார்க்கிறார். ஐயோ, என் மகன் காணவில்லையே, என் மகன் நிலை என்ன ஆனதோ என்று ஏங்கி தவிக்கின்ற அந்த தவிப்பு நம் உள்ளத்தை உருக்குகின்றது. என் ஆண்டவரே, கதறி அழுகின்ற அந்த தாயினுடைய குரல் உம் திருப்பாதம் வந்து சேருவதாக. எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொள்ளும் ஆண்டவரே, இரக்கமும் கருணையும் கொள்வீராக. மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, மங்கே விளக்கு பெரும்
காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? வேதனை யாருக்கு புரியும்? மருத்துவமனையில் கணவனுக்கு மூச்சு திணறல் வருகிறது. மூச்சு காற்றுக்காக அவன் ஏங்கி தவிக்கிறான். அவனுடைய உடலெல்லாம் நடுக்கம் கொள்ளுகிறது. அவனுடைய உயிர் மூச்சு காற்று துடித்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா என்று கூட பார்க்காமல் அன்பு மனைவி தன்னுடைய உயிர் மூச்சு காற்றை நம்பிக்கையோடு ஊதுகிறாள் அந்த கணவனுக்கு. ஆனாலும் கூட நிலைமை மோசமாக அந்த கணவன் பரிதாபகமாக உயிரிழந்து விடுகிறான். தன் தந்தையை தூக்கிக் கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு ஓடி வருகிறான் ஒரு மகன். ஆக்சிஜன் இல்லை, கைவிரித்து விடுகிறார்கள் மருத்துவர்கள். தன் கண் முன்பாகவே தன்னுடைய தந்தையை இழந்து அழுது புலம்புகிறான் மகன். அன்பார்ந்தவர்களே, பிணக்குவியலுக்கு நடுவே அமர்ந்து இறுதிச் சடங்கை செய்கின்ற நிலையை இந்த உலகம் நேரடியாகவே கண்டு கொண்டிருக்கிறது. இந்த கொடுமையான நிலையில் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அவர் மனம் இறங்கும்படியாக, தன் மக்களை காக்கும்படியாக அவர் கொடுத்த அந்த பிரமாணிக்கத்தின்படி, ஆண்டவரே இதோ நாங்கள் செய்கிற தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னியும், உம் மக்களாகிய எங்கள் மீது இரக்கம் காட்டும் என்று கருணை உள்ளத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டி ஜெபிப்போம். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. நீங்கள் உள்ளம் கலங்காதீர்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுள் மீது விசுவாசம் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நானே உலகின் ஒளி, நானே வாழ்வு கொடுக்கும் உணவு, நானே நிலைவாழ்வை தருகிறவர் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாய், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். திருப்பாடல் 6 ஆறுதலின் வார்த்தைகளை, உள்ள குமுறலை முழுமையாக எடுத்துக் கூறுகிறது. தியானிப்போம், இறை ஆசிரை பெறுவோம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின, என் உயிர் ஊசலாடுகின்றது. ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள்?
ஆண்டவரே திரும்பும், என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை. பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார்? பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்கிற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரிடத்திலே சிறப்பாக இவ்வேளையில் நாம் ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவிற்கும் சுதனவிற்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே.
நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேனின் வேளையில் துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.